இன்றைக்கி நாம் கல்லுப்பை வச்சு சில பரிகாரங்களை பார்க்க போகிறோங்க. அது என்னென்ன பரிகாரம்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும்னா அவங்க வீட்டில் உப்பு நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவி கடலில் தான் தோன்றினாங்க. அதுபோல தான் உப்பும் கடலில் தோன்றுச்சு. இந்த உப்பு லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதன் காரணமாக தான் நம்ம வீட்டில் எப்போவுமே உப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக உப்பு வாங்கி வைக்கணும்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் நம்ம இப்போ பின்பற்றிட்டு வரோம். உப்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்வாங்க. கந்திஷ்டி கழிக்கிறது, மந்திரங்களுக்கு, இது மாதிரி நிறைய பரிகாரங்களுக்கு உப்பு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இந்த உப்பை வச்சு தான் இப்போது நான் சில பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும். அதாவது சின்ன சின்ன சண்டைகள், இது மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்க நேர்மறை எண்ணங்கள் தாங்க. இந்த நேர்மறை எண்ணங்களை போக்க இந்த உப்பை வச்சு நான் ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். மஞ்சள் துணியில் கல்லுப்பை முடிந்து உள்ளங்கையில் வைத்து இவர் வசியமாக வேண்டும் என்று 1008 முறை சொல்லி வர பிரச்சனை செய்யும் கணவர் வசியமாவார். இப்படி உங்கள் கணவரை நீங்கள் வசியப்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகுங்க. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு உள்ளங்கையில் உப்பை வைத்து கொண்டு இவர் வசியமாக வேண்டும், உங்கள் மனதில் தோன்றும் நபரை நினைத்து கொண்டு இவர் வசியமாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் அவர் உங்கள் வசமாவார். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க இந்த உப்பு பரிகாரம் செய்யறதுனால. இந்த பரிகாரம் பண வரவு வரங்க. ஒரு தட்டில் கல்லுப்பை நல்லா அழகாக கொட்டி வச்சுட்டு அந்த கல்லுப்பு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை அது மேலே வைக்கணுங்க. வச்சு அதை உப்பால் மூடி அதன் மேலே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து வணங்கி வர பண வரவு பெருகுங்க. பாவம் போக்க கடலில் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கடலில் இருக்க உப்பு நீர் நம்ம நேர்மறை எண்ணங்கள், அதாவது நேர்மறை எண்ணங்களை நமக்கு தரும். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள் அந்த கடலில் உப்பில் கரைந்து போயிடுங்க. அடுத்த பரிகாரம், கல்லுப்பை எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை உள்ளங்கையில் வச்சு கொண்டு கண்ணை மூடிக்கோங்க. நல்லா கண்ணை மூடிட்டு எனக்கு பணம் வர வேண்டும், ஆரோக்கியம் வர வேண்டும் என்று கண்ணை மூடிக்கொண்டு மனசார லக்ஷ்மி தேவியை நினச்சி கொண்டு நீங்கள் வேண்டிங்கன்னா 10 நாட்களில் உங்களுக்கு பணம் மற்றும் ஆரோக்கிய வரவு சேருங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவி என்றும் நம்மளை மனம் முருகி நம்மளை வேண்டவங்களுக்கு அருள் பாலிப்பாங்க. இப்படி செஞ்சிங்களா உங்களுக்கு பண வரவு கிடைக்குங்க. அடுத்து ஒரு டம்ளர் நீரில் உப்பு சேர்த்து வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைத்து விட்டால் வறுமை விலகுங்க. நிறம் மாறினால் நீரை மாற்றிக்கொள்ளவும். கல்லுப்புக்கு நேர்மறை ஆற்றல்களை போக்கும் வளம், சக்தி கொண்டது. இது மாதிரி அப்பப்போ அந்த தண்ணியோட நிறம் மாறிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு வேற நீரை வைங்க. உங்களுக்கு இதனால் வறுமை இருக்கிற வறுமை குறையுங்க. அதை தென்மேற்கு மூலையில் தாங்க வைக்கணும். கல்லுப்பை எடுத்து 3 முறை தலையை சுற்றி நேர்மறை எண்ணங்களை சொல்லி 6 இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போட்டு விடுங்க. இப்படி போடுறதுனால காரிய தடை நீங்குங்க.